வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். போலீசார் கடமை தவறாமல் தவறு செய்தவர்களுக்கு சட்டப்படி தண்டனை பெற்றுத் தருவதில் கவனமாக இருக்க வேண்டும். கவர்னர் கைலாசநாதன் அறிவுரை. மர்ம நபர்கள் பணம் கேட்டு மிரட்டினால் நம்ப வேண்டாம், சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. மீனவர்களுக்கு எதிரான கடற்கரை மேலாண்மை திட்டத்தை அரசு கைவிட வேண்டும். அதிமுக செயலாளர் அன்பழகன் கோரிக்கை. தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 2 நாள் கருத்தரங்கம் அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைப்பார். புதுச்சேரியில் சாதனை புரிந்த காவல்துறை காவலர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் சார்பில் காக்கி உடை வீரர்கள் விழா முதலியார்பேட்டை பகுதியில் நடந்தது. விழாவில் கவர்னர் கைலாசநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி பல்வேறு சாதனைகளை புரிந்த போலீசாருக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய கவர்னர் கைலாசநாதன், நாட்டின் பாதுகாப்பு ராணுவம் முக்கிய பங்காற்றுவதைப் போல உள்நாட்டு பாதுகாப்பில் காவல்துறையினரின் பங்கு முக்கியத்துவமானது. மாநிலத்தின் வளர்ச்சிக்கு காவல்துறையின் பங்களிப்பு அவசியம். காவல்துறையினர் தங்களது கடமையை நேர்மையாகவும் யாருக்கும் அச்சப்படாமலும் செய்ய வேண்டும் என்றார். விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், டிஜிபி ஷாலினி சிங், ஐஜி அஜித்குமார் சிங்காலா, டிஐஜிக்கள் சத்யசுந்தரம், பிரிஜேந்திரகுமார் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பேசும் பொழுது, ஒரு நாட்டுக்கு ராணுவம் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு போலீசாருக்கு முக்கிய பங்கு உண்டு. அதாவது உள்நாட்டின் பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்கிறது. பல நேரங்களில் கடைநிலையில் பணியாற்றும் போலீசார் தரும் தகவல் தான் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு அடிப்படையாக அமைகிறது. மக்கள் வேறு எந்த துறையை சேர்ந்தவர்களிடம் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் வைப்பதை விட உங்கள் மீதான அதிகம் வைத்திருக்கின்றனர். புதுச்சேரி போலீசார் அணியும் சிவப்பு நிற தொப்பி உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. இது புதுச்சேரி போலீசாரின் தனித்த அடையாளமாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி ஒருமுறை ஏதாவது ஒரு நிகழ்வு அல்லது பாதிப்பு ஏற்படும் போது அந்த இடத்தில் எத்தனை துறை அதிகாரிகள் வந்திருந்தாலும் ஒரு போலீஸ் வந்தவுடன் தான் மக்கள் அரசாங்கம் வந்ததாக நினைக்கின்றனர் என கூறினார். போலீசார் கடமை தவறாமல் தவறு செய்தவர்களுக்கு சட்டப்படி தண்டனை பெற்றுத் தருவதில் கவனமாக இருக்க வேண்டும் என அவர் பேசினார். மர்ம நபர்கள் யாரேனும் பணம் கேட்டு மிரட்டினால் பொதுமக்கள் நம்பி ஏமாற வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி பெண் ஒருவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் போலீஸ் அதிகாரி பேசுவதாக கூறி மருத்துவக் கல்லூரிக்கு பல்கலைக்கழக தேர்வு எழுத வந்த அவரது மகன் மற்றும் 3 மாணவர்கள் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க 1 லட்சம் பணம் வேண்டுமென கேட்டுள்ளார். பணம் இல்லாததால் அப்பெண் தன் மகனை தேடி தேர்வு மையத்திற்கு சென்று பார்த்த பொழுது அவர் தேர்வு எழுதி கொண்டிருந்தார். இதுகுறித்து போலீசார் கூறுகையால், மாணவர்கள் பொதுமக்கள் யாரேனும் இதுபோன்ற போதைப் பொருள் வைத்திருக்கின்றாக டிஜிட்டல் கைது செய்யப்பட்டுள்ளதாக தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டினால் அதை நம்பாதீர்கள். இது குறித்த சைபர் கிரைம் போலீசாரிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். வைத்திலிங்கம் முதலமைச்சராக இருந்தபொழுது புதுச்சேரி மீனவர்களுக்கு 10% ஒதுக்கீடு வழங்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அதிமுக செயலாளர் அன்பழகன், மீனவர்களுக்கு எதிரான கடற்கரை மேலாண்மை திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறுகையால், புதுவையை ஆளும் அரசுகள் எதுவாக இருந்தாலும் மீனவர்களின் நலனின் அக்கறை செலுத்தியதில்லை. சுற்றுலா என்ற பெயரில் கடற்கரை மீனவ கிராம பகுதிகளில் கார்ப்பரேட் கம்பெனிகள் ஓட்டல்களை கட்டுவது தொடர்கதையாக உள்ளது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதார உரிமையே கேள்விக்குறியாகி வருகிறது. முன்னாள் முதலமைச்சர்கள் நாராயணசாமி, வைத்திலிங்கம் ஆகியோர் மீனவ சமுதாய மக்களுக்காக உண்மையாக குரல் கொடுப்பவர் போல பேசுகின்றனர். மீனவர்களுக்கு 10% தனி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கூறும் வைத்திலிங்கம், 2010ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த போது வெறும் 2% உள் ஒதுக்கீட்டை வழங்கினார். அப்போது ஏன் 10% தனி இட ஒதுக்கீட்டை வழங்கவில்லை? ஆட்சியில் இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலைப்பாடா? இது ஏமாற்று செயல். மீனவ சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தையே அழிக்கும் விதத்தில் கடற்கரை மேலாண்மை திட்டத்தின் மூலம் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி நடத்தும் பாரதிய ஜனதா அரசு துடியாய் துடிக்கிறது என்றும், மீனவ சமுதாய மக்கள் நம் சமுதாயத்திற்காக உழைத்தவர்கள் யார், குரல் கொடுப்பவர்கள் யார், அனைத்து காலகட்டத்திலும் துணை நிற்பவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்திய மயமாக்கல் ஆங்கில ஆய்வுகள் வடிவம் மற்றும் கோட்பாடு என்னும் தலைப்பில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கம் அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஆங்கிலத்துறை சார்பில் இந்திய சமூக அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன நிதி உதவியுடன் இந்திய மயமாக்கல் ஆங்கில ஆய்வுகள் வடிவம் மற்றும் கோட்பாடு எனும் தலைப்பிலான 2 நாள் தேசிய கருத்தரங்கம் சுப்பிரமணிய பாரதியார் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. கருத்தரங்கத்தின் முதல் நாளான இன்று தொடக்க விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் வரவேற்புரை வழங்கினார். கருத்தரங்கத்தை தொடக்க விழாவில் புதுச்சேரி மாநில கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்தார். பிளாஸ்பூர் காசுதாஸ் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் அலோக் மார்க் சக்கரவாள சிறப்புரை வழங்கினார். அவர் சிறப்புரையில் இந்திய பண்பாட்டினை ஆங்கில இலக்கியங்கள் எவ்வாறு பதிவு செய்துள்ளன என்பதை எடுத்துக்காட்டினார். அவரை தொடர்ந்து சென்னை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பேராசிரியர் ஜோதிர்மய திருபாதி கருத்தரங்க மைய உரை வழங்கினார். அவரது முறையில் இந்திய இலக்கியங்களின் நடை கருதளம் முதலமானவை மேற்கத்திய இலக்கியங்களில் எவ்வாறு பிரதிபலிக்கின்றன என எடுத்துரைத்தார். இக்கருத்தரங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மகேந்திர ஜெகநாத் துத்தே கருத்தரங்கத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்தினார். இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள கருத்தரங்க அமர்வுகளில் 40க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், அறிஞர் பெருமக்கள் ஆய்வுரை வழங்க உள்ளனர். கருத்தரங்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அஞ்சு நாயர் நன்றி உரை வழங்கினார். கருத்தரங்கத்தின் நிறைவு விழா சனிக்கிழமை மாலை நடைபெறவுள்ளது. கருத்தரங்கத்தில் ஆங்கிலத்துறை பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் அனைத்து துறை பேராசிரியர்களும் மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டனர். இருசக்கர வாகனத்தை திருடியதாக தமிழக பகுதி கடலூர் குள்ளஞ்சாவடியைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவரை பெரியகடை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பெரியகடை போலீசார் இரவு வெங்கடா நகர் 45 அடி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக பைக்கில் அதிவேகமாக வந்த நபரை நிறுத்தி விசாரித்தனர். அவர் ஓட்டி வந்த திருட்டு பைக் என தெரிய வந்தது. விசாரணைகள் கடலூர் குள்ளஞ்சாவடியைச் சேர்ந்த ராமலிங்கம் வயது 54 என்பதும் தற்போது புதுச்சேரி அண்ணா நகரில் வாடகை வீட்டில் வசித்து வருவதும் சமீபத்தில் காமராஜர் சாலை, கோவிந்த சாலை பகுதிகளில் 2 பைக்குகளை திருடியதும் தெரியவந்தது. ராமலிங்கத்தை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நேற்று காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மார்வாடி இளைஞர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் நடைபெற்ற செயற்கை கை கால் பொருந்தும் 2 நாள் இலவச முகாமினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தொடக்கி வைத்தார். மார்வாடி இளைஞர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் 3ஆம் ஆண்டு செயற்கை கை கால் பொருத்தும் 2 நாள் இலவச முகாம் பாலாஜி நகரில் உள்ள ஸ்ரீ விஜயமதி ஜெயின் பவனில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் தீப்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் மணீஷ், பொருளாளர் ரோஹித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டார். இலவச மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்த முகாமில் புதுச்சேரி மற்றும் கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உட்பட தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் சங்கத்தில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். நைஜீரியா நாட்டில் 300 ஏக்கர் பரப்பளவில் இயற்கை முறை விவசாயத்தை பயிற்றுவித்துள்ள ஆன்மீகவாளர் வெற்றி செல்வம் இந்தியா முழுவதும் இதனை பின்பற்றி பாதுகாக்க வேண்டும் என மக்களிடம் கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரி திருக்கனூர் அடுத்துள்ள கொண்டலாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ஆன்மீகவாளர் மற்றும் இயற்கை விவசாயியுமான வெற்றி செல்வம் இயற்கை முறை விவசாயத்தை செய்து வருகிறார். இதனை அறிந்த ஆப்பிரிக்கா கண்டனத்தில் உள்ள நைஜீரியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் தங்களது விவசாய நிலத்தில் இதுபோன்ற இயற்கை முறை விவசாயம் பயிற்றுவிக்க கோரிக்கை வைத்துள்ளனர். இதனை ஏற்ற நைஜீரியா நாட்டில் இயற்கை முறையில் பல பயிர் சாகுபடியினை பயிர் செய்து பயிற்சி அளித்துள்ளார். இதனை மேம்படுத்தும் வகையில் அப்பகுதியில் கோசாலை அமைக்கப்பட்டு விதை வங்கி அமைத்தல், விவசாய பள்ளி பயிற்சி நிலையம், இயற்கை முறையில் பல பயிர் சாகுபடி ஆராய்ச்சி நிலையம் உள்ளிட்டவைகளை 300 ஏக்கர் பரப்பளவில் அமைத்து பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் 120க்கும் மேற்பட்ட காய்கறி ரகங்கள், எண்ணெய் வித்துக்கள், மரங்கள், மூலிகைகள், பூச்செடிகள், பழ மரங்கள் உள்ளிட்டவைகளை ஒருங்கிணைந்தது சாகுபடி பண்ணையாக அமைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற நமது இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் செயற்கை உரங்கள் பயன்படுத்தாமல் இயற்கை முறை விவசாயத்தை 100% பயன்படுத்தி பயிர் சாகுபடி செய்ய வேண்டும் எனவும், விவசாயிகள் அனைவரும் தாங்கள் அறிந்த விவசாய முறையினை தங்களது பிள்ளைகளுக்கு அவசியம் பயிற்றுவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்.
இதனால் நோயற்ற ஆரோக்கியமான சமுதாயத்தை மேம்படுத்த முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். காக்கையன்தோப்பு அரசு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பங்கேற்ற கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டார். அறிவியல் கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். இதில் 5ஆம் வகுப்பு வரையில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது சிறப்பான படைப்புகளை காட்சிப்படுத்தினர். அவைகளை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். முன்னதாக இவ்விழாவில் பள்ளி துணை ஆய்வாளர் லிங்குசாமி வரவேற்புரை வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியை ஆரோக்கியமேரி, காளிங்கராயர் மற்றும் ஆசிரியர்கள் அருள்ராஜ், மாலதி, புஷ்பா, இந்துமதி, திலகவதி, மகேஸ்வரி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் விழாவில் பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மடவேலி பகுதியில் கதண்டி எனும் விஷவண்டு கூண்டை அழித்திட புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி சமூக நல அமைப்பு சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் மடவேலி கிராம சுடலை வீதியில் சாலை ஓரத்தில் உள்ள பனைமரம் ஒன்றில் கதண்டு என்று அழைக்கப்படும் விஷவண்டு கூண்டு அமைந்துள்ளது. இவ்வழியே பொதுமக்கள் பலர் தங்களது விவசாய நிலங்களுக்கு சென்று வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் மயானமும் அமைந்துள்ளது. பொதுமக்கள் பலர் தினம்தோறும் இச்சாலையை பயன்படுத்தி வருவதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சமுற்று வருகின்றனர். இதனை உடனடியாக தீயணைப்புத்துறை கொண்டு கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அழித்திட வேண்டுமென புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி சமூக நல சொசைட்டி சார்பாக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இதனை உடனடியாக சரி செய்து தருவதாக ஆணையர் கூறியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி சமூக நல சொசைட்டி நிர்வாகிகள், தலைவர் காத்தவராயன் தலைமையில் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஞான கும்ப மேளா 2ஆம் நாள் தேசிய கல்வி மாநாட்டில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு நிகழ்வினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம் மற்றும் சிக்ஷா சமஸ்கிருதி உத்தன்யா சார்பில் ஞான கும்பல மேளா என்ற பெயரில் 3 நாள் தேசிய கல்வி மாநாடு புதுச்சேரி பல்கலைக்கழக கலாச்சார மற்றும் மாநாட்டு மையத்தில் நேற்று மாலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநாட்டில் 2ஆம் நாளான இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மயிலம் பூமுகம் ஆதீனம் சிவஞான பாலசுவாமிகள், புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிகரசு ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து கலந்து கொண்டனர். மாநாட்டில் தேசிய தலைவர்கள், அறிஞர்கள், கல்வியாளர்கள், மாணவர்கள் கலந்து கொண்ட இந்திய அறிவு முறைகள், பண்பாட்டு குறித்தும் இந்திய கல்வி முறைகள் குறித்தும் பல்வேறு கோணங்களில் ஆய்வுரை நிகழ்த்த உள்ளனர். தாய்மொழி கல்வியின் மூலம் ஏற்படும் அறிவு வளர்ச்சி பற்றிய கருத்துரைகளும் கற்றலில் மாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையிலான கலந்துரையாடல்களும் நடைபெற உள்ளது. காலப்பட்டு மத்திய சிறையில் கைதிகள் போராட்டம் காரணமாக ஆயுள் கைதிகள் 2 ஏனாம் சிறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 250க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன் பரோல் விடுமுறையில் சென்ற தண்டனை கைதி கருணா திடீரென தலைமறைவானார். இக்குறித்த சிறை நிர்வாகம் அளித்த புகாரின் பெயரில் முதலியார்பேட்டை போலீசார் கருணாவை கைது செய்து மீண்டும் சிறையில் அடைத்தனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து பரோல் கொடுக்க சிறை நிர்வாகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தனர். இதனை கண்டித்து தண்டனை கைதிகள் சிலர் தாங்கள் செய்து வந்த சமையல் பணிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டம் சிறையில் உள்ள பிரபல ரவுடி மணிகண்டன் தலைமையில் நடந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கைதிகளை போராட்டம் செய்ய தூண்டியதாக ஆயுள் தண்டனை கைதிகள் ரவுடி மணிகண்டன், பெருமாள் ராஜா ஆகியோரை நேற்று சிறை நிர்வாகம் அதிரடியாக ஏனாம் சிறைக்கு மாற்ற உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து 2 கைதிகளும் ஏனாம் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு பகுதியில் ஸ்ரீ அகஸ்தியர் மற்றும் ஸ்ரீ காகபுஜண்ட மகரிஷி திருக்கோவிலில் 20ஆம் ஆண்டு குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லோபாமுத்ரா சமேத ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி மற்றும் ஸ்ரீ பகுலா தேவி சமேத ஸ்ரீ காகபுஜண்ட மகரிஷி திருக்கோவிலில் 20ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது. இதில் காலை இவ்வாலயத்தில் உள்ள அனைத்து மூர்த்திகளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது.
தொடர்ந்து இவ்வாலயத்தில் மகாகுரு ஹோமம், கணபதி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம் உள்ளிட்ட யாக வேள்விகள் நடைபெற்ற, மகா பூர்ணாஹீதி செய்த கடப்புறப்பாடு நடைபெற்ற, மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, அதிமுக தொகுதி தலைவர் ராஜா, திமுக தொகுதி அவை தலைவர் பாண்டியன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதில் பங்கேற்ற அனைத்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆனந்தகுடில் தவத்திரு சிவசக்திநாத மகரிஷி மற்றும் ஆலய நிர்வாகிகள் பெருமக்கள் இணைந்து செய்திருந்தனர். மருத்துவ படிப்பில் சேர போலி ஆவணங்கள் அளித்தவர்கள் மீது சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி புதுவை தலைமை செயலரிடம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. புதுவை மருத்துவக் கல்லூரிகளில் NRI இடஒதுக்கீட்டில் சேர்ந்தவர்கள் போலி ஆவணங்கள் அளித்ததாக புகார் எழுந்துள்ளது. அதன்படி 44 பேர் மீது லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை சிபிசிஐடி விசாரிக்க கோரி கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கடற்கரை சாலையில் உள்ள புதுவை தலைமைச் செயலகத்தில் தலைமை செயலர் சரத் சௌகானை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். மனு அளிக்கும் நிகழ்வில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ராஜாங்கம், செயற்குழு உறுப்பினர்கள் பெருமாள், கௌசல்யப்பன், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், லெனினிஸ்ட் பொறுப்பாளர்கள் பாலசுப்ரமணியன், விஜயா உள்ளிட்டோர் இருந்தனர். CITU புதுச்சேரி அழகுக்கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் கண் மற்றும் பல் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. CITU புதுச்சேரி அழகுக்கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் கண் மற்றும் பல் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள விளிம்பு நிலை வாழ்வாதார மையத்தில் நடைபெற்றது. முகாமினை CITU மாநில தலைவர் பிரபுராஜ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியினை செயலாளர் ஜானகி, தலைவர் அருள்மொழி, நிர்வாகிகள் பாவனி, பிரவீனா, கோமதி, ராஜலட்சுமி ஆனந்த், சிந்துஜா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் துணைத் தலைவர் சுதா சுந்தர ராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முகாமை அகர்வால் மருத்துவமனை, பீவல் மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் ஏற்பாடு செய்தனர். கரமணிக்குப்பம் ஜீவானந்தபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு, மன அழுத்தம் மற்றும் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கரமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு, மன அழுத்தம் மற்றும் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் பள்ளி துணை முதல்வர் ராமச்சந்திரன் வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மனநல மருத்துவர் அரவிந்தன், இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை புதுச்சேரி மற்றும் மனநல ஆலோசகர் ராஜா மாணவர்களுக்கு போதை பழக்க விளைவுகளையும் மற்றும் நீங்கினையும் மாணவர்களுக்கு விளக்கினார். மேலும் மன அழுத்தம் மற்றும் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பற்றியும் மாணவர்களுக்கு விளைவுகளை விவரித்தார்கள். மாணவர்கள் அனைவரும் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஜீவராஜி மற்றும் ஜெயசீலன் விரிவுரையாளர்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை NMBA ஒருங்கிணைப்பாளர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7225 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 98 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். போலீசார் கடமை தவறாமல் தவறு செய்தவர்களுக்கு சட்டப்படி தண்டனை பெற்றுத் தருவதில் கவனமாக இருக்க வேண்டும். கவர்னர் கைலாசநாதன் அறிவுரை. மர்ம நபர்கள் படம் கேட்டு மிரட்டினால் நம்ப வேண்டாம், சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. மீனவர்களுக்கு எதிரான கடற்கரை மேலாண்மை திட்டத்தை அரசு கைவிட வேண்டும். அதிமுக செயலாளர் அன்பழகன் கோரிக்கை. தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 2 நாள் கருத்தரங்கம் அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைப்பார். ஞானகும்ப மேளா என்ற பெயரில் நடைபெற்று வரும் 3 நாள் தேசிய கல்வி மாநாட்டின் 2ஆம் நாள் நிகழ்வில் கவர்னர் அமைச்சர் பங்கேற்பு. கைதிகளை போராட்டம் செய்து தூண்டியதாக ஆயுள் தண்டனை கைதிகள் ரவுடி மணிகண்டன் உட்பட 3 ஏனாம் சிறைக்கு மாற்றம்.
இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.